இங்க நம் வீடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? எமோஷன்ஸ் அடக்க முடியாத சமயங்கள்ல பாத்ரூம்ல போய் அழுகிறது தான். அழுகை என்பது ஒரு எமோஷன். தனியா போய் சிரிச்சா எப்படி பைத்தியம்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி தனியா போய் அழுதாலும் பைத்தியம் தான். கணவனின் கண்ணீரை பார்த்து மனைவி மனம் இறங்கவில்லை என்றால் அவள் கல்நெஞ்சக்காரி. அதே மாதிரி மனைவியின் கண்ணீரை பார்த்து கணவன் மனம் இறங்கவில்லை என்றால் அவனும் கல்நெஞ்சுக்காரன் தான். யாருன்னே தெரியாதவங்க பஸ்லயோ ஒரு பொது இடத்துலயோ அழுதுகிட்டு இருந்தா நம்மளால அலட்சியமா அவங்கள கடந்து போகவே முடியாது. டிவில, சினிமால, ரீல்ஸ்ல யாராவது அழுதா கூட நாமளும் சேர்ந்து கண்ணீர் வடிக்கிறோம். அதே மாதிரி யாராவது சிரிச்சுக்கிட்டு இருந்தா என்னன்னே தெரியாம நாமளும் சேர்ந்து சிரிச்சிட்டு தான் என்ன ஆச்சுன்னு கேட்போம் இல்லையா? பிகாஸ் we are humans. அழுதா கோலை ஆர் கிரிஞ்சுன்னு சொல்லி முத்திரை குத்தும் பழக்கம் ஆபத்தானது. அழுகையை அடக்க பழகிறது நாம மனிதத்தன்மையை அடக்க பழகுகிறோம் என்பதன் அறிகுறி. வார்த்தைகளால் சண்டை போட்டு பிரிந்த எத்தனையோ உறவுகள் கண்ணீரால் சேர்ந்திருக்கின்றன. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. உண்மைதான். நாவினால் சுட்ட வடுக்களை கூட மறையச் செய்யும் சக்தி கண்ணீருக்கு உண்டு. சோ தயவு செய்து தனியா போய் அழாதீங்க. யாரெல்லாம் பாத்ரூமை லவ் பண்றீங்களோ அவங்கெல்லாம் பாத்ரூம்ல போய் அழுங்க. யாரெல்லாம் தலையணையை லவ் பண்றீங்களோ அவங்கெல்லாம் தலையணையிடம் அழுது விடுங்கள்.